கடைசி நாட்களில் பிரசங்கியார்கள் அனைவரும் கட்டுக்கதைகளை சொல்லியும் காம கதைகளை சொல்லியும் பாவ கதைகளை சொல்லியும் திருச்சபை மக்களை மடைமாற்றுகிறவர்களாக, திருச்சபை பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டுகிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தாய் திருநாட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில் பிரசங்கியார்கள் எதை செய்யக்கூடாதோ, விசுவாசிகள் எதை செய்யக்கூடாதோ, பிரசங்க பீடத்தில் எது நடக்கக்கூடாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த எச்சைகளுக்கு சபை ஜாக்கிரதையா இருக்கும். பாட்டு இந்த நாய்ங்க பாட்டு எந்தெந்த வீட்டுல ஓடுத விளங்காது அனுபவிச்சவன் சொல்றேன். பாட்டு பாடுறா பாட்டு என்னைக்கு இந்த தரித்திரி முடிச்சவனுடைய பாட்டை நான் கேட்கறது நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் என் குடும்பத்துக்குள்ள எங்க வீட்டுக்குள்ளே சமாதானமே வந்து ஆளுகளை பாரு. உங்களை இன்னைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறான். இங்க மறுபடியும் சொல்றேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே சபையில எச்சரிச்சேன். அவனுக்கு கூட்டாளிகளும் அவனுக்கு பாட்டையும் போட்டீங்கன்னா நீங்களும் உருப்படாது, சபையும் உருப்படாது. நீங்க எப்படி தலைவர் மறுபடியும் கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச்சை ஆடிட்டோரியத்துல திறந்துட்டாரு. ஜேஜே இஸ் பேக். ஜான் ஜபராஜ் வந்து விட்டார். போங்கடா டாஸ். சிங்கம் எழும்பியது. எனக்கு ஒரே ஒரு டவுட், யார் கூட வந்திருக்கிற? ரீமா கூட, அம்மா கூட? ஜான் ஜபராஜ் எங்கே போனாலும் அந்த கள்ளக்காதலியோடு தான் போகிறார். கிரிக்கெட் விளையாட போனாலும் அவளை கூட்டிக் கொண்டுதான் போகிறார். சுற்றுலா போனாலும் அவளை கூட்டிக் கொண்டுதான் போகிறார். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு வாரம் போய்கொண்டு வருகிறார்கள். கள்ளக்காதலியை கூட்டிக் கொண்டுதான் போய்கொண்டு வருகிறார். முன்பு ஜான் ஜபராஜ் அவளை கூட்டிக் கொண்டு ஒளிந்து போய் கொண்டிருந்தான். இப்பொழுதெல்லாம் பகிரங்கமாகவே சுற்றிக் கொண்டிருக்கிறான். முன்பு அவனுடைய சர்ச்சைக்கு அவன் அவளை கூட்டிக் கொண்டு வருவான். ஆனா போட்டோவிலே அவளுடைய முகம் வராதவாறு ஒளித்து வைத்திருப்பான். தற்போதெல்லாம் பகிரங்கமாகவே அவளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு சபையை நடத்துறதுக்கு பொஞ்சாதி கூட இல்லனாலும் பரவாயில்ல, கள்ளக்காதலி கூட இருந்தாலும் சபையை நடத்துற அளவுக்கு தேவன் அன்பு கூற அளவுக்கு வளர்ந்துட்டோம். இதான் சபையா? This is not the real comeback. இது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. மனம் வருந்துதலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் உண்டு. பண்ண தப்புக்கு மனம் வருந்திட்டு மறுபடியும் போய் தப்பு பண்ணா அது ரெப்பன்டன்ஸ் இல்ல, அது வெறும் ரெமோர்ஸ் தான். ஏசப்பா, இந்த சிந்தனை இருக்கிற எல்லாரையும் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. மனம் வருந்துதல் தான். மனம் திரும்புறதுனா என்ன தெரியுமா? பண்ண தப்புக்கு வருந்தது மட்டும் இல்லாம நான் கடற்கரை சாக்கடையை விட்டு விபச்சாரத்தை விட்டு நான் இருக்கிற பிரகாரமா என் அப்பா கிட்ட வந்திருக்கிறேன். என் அப்பா என் வாழ்க்கையை புதுப்பிச்சு இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து என்ன ஆசீர்வதிப்பாருன்றதா மனம் திரும்புதல். அதனால எல்லாரும் ஜோர அவர் கை தட்டு கூட சும்மா கம்பாக்கு கொம்பாக்குன்னு பைத்தியக்கார கூட்டமா தெரியாத என் வாலிபர்கள் கேவலம். ஜான் ஜபராஜ், pray for ஜான் ஜபராஜ்னு சொல்றவங்க எல்லாரையும் நம்பாதீங்க. we must pray for ஜான் ஜபராஜ். எதற்கு? கள்ள உபதேசத்தை விட்டு மனம் திரும்பணும்னு pray for ஜான் ஜபராஜ். தோச்சற நீங்க உங்களை பார்த்தாலே அப்பா கொஞ்சம் ஃபாஸ்டா ஹார்ட் பீட் அடிக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்த்தா ஒரு மாதிரி லப்பட்ட படிக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வெக்கம் இல்லாம ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களை பார்த்தாலே ஆண்டவருக்கு